ونتوكل عليه من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له أضعافا كثيرا والله يقبض ويبسط وإليه ترجعون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. அகிலத்தாரை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற பரமதயாளன் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உண்டாவதா. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன், அந்த சராசரங்களை படைத்து பரிபாலிக்கின்ற இரட்சகன் என்பதாக நான் சான்று பகர்கின்றேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அகிலத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாகவும் அருட்கொடையாகவும் நபிமார்களுக்கெல்லாம் முத்தரையாகவும் தீர்க்கதரிசியாகவும் இவ்வையகத்துக்கு வந்துதைத்து தனது சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை வாழ்க்கை வழிமுறைகளை சிறிதேனும் பிசகாமல் தவறாமல் வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் இன்று வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் உலகத்திலே எடுத்து வாழ்கின்றார்களோ அத்துணை மூமின்கள், முஸ்லீம்கள், முத்தகீன்கள் அனைவர்கள் மீதும் அந்த சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதா. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிநேகிதர்களே, அன்பர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அவனை பயந்தும் அல் குர்ஆனின் மூலமாக எவற்றையெல்லாம் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு தங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டும் விலகி தவிர்த்து வாழும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக விலகி தவிர்த்து வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் அனைவர்களும் ஷாபானுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். அந்த ரஜபுடைய மாதத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் இதர நேரங்களிலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ் இந்த ரஜபுடைய ஷாபானுடைய மாதத்திலே பரக்கத் செய்து விடுவாயாக என்று பரக்கத்தை வேண்டினோம். ஆரோக்கியமான வாழ்க்கை, நோய் இல்லாத, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை, பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை இந்த 2 மாதங்களிலும் வேண்டி வ பல்லிக்னா ரமதான், அந்த ரமதானை அடைந்து கொள்ள வேண்டும். அந்த ரமதானை அடைகின்ற நேரத்திலே ஆரோக்கியமானவனாக நல்ல திடகாத்திரமான நிலைமையிலே அந்த ரமதானை அடைந்து அமல் இபாதத்துக்கள் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே
2 மாதங்களாக துஆ செய்து வருகின்றோம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுடைய அந்த துஆக்களையும் கபூல் செய்து அந்த ரமதானுடைய மாதத்தை ஆரோக்கியமான முறையிலே அடைந்து அமல் இபாதத்துகள் செய்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அந்த ரமதானுடைய மாதம் சிறப்பான மாதம், கண்ணியமான ஒரு மாதம். அந்த ரமதானை அடைவதற்கு என்னை நான் தயார்படுத்தி இருக்கின்றேனா? எதையெல்லாம் நான் செய்து வைத்திருக்கின்றேன்? அந்த ரமதானை அழகான முறையிலே வரவேற்பதற்காக, அந்த ரமதானுடைய மாதத்தை அழகான முறையிலே கழிப்பதற்காக என்ன செய்து வைத்திருக்கிறேன்? உலகத்தினுடைய வாழ்க்கையில் நாம் எதையாவது செய்வதாக இருந்தால் முன்கூட்டியே ஆயத்தங்கள் செய்கின்றோம். வீட்டிலே ஒரு ஃபங்க்ஷனை, ஒரு வீட்டிலே ஒரு வைபவத்தை செய்வதற்கு நாம் நினைத்து விட்டால் பல மாதங்களுக்கு முன்னாயத்தமாகின்றோம். பல மஷூராக்கள், பல ஒன்று கூடல்கள், குடும்பத்தாரர்களை, நண்பர்களை, பக்கத்து வீட்டாளர்களை, ஊரிலே முக்கியஸ்தர்களை அணுகி அவர்களிடத்திலே பல மஷூராக்கள் கேட்டு அவர்களுடைய அனுபவங்களை எடுத்து எனது வீட்டிலே நான் நடாத்த இருக்கின்ற இந்த வைபவத்தை அழகான முறையிலே எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமான முறையிலே செய்ய வேண்டும் என்பதற்காக பலவிதமான திட்டங்கள் தீட்டுகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, வருடத்திலே ஒரு முறை வருகின்ற ரமதான், பல ரமதான்களை நானும் நீங்களும் கழித்திருக்கின்றோம், பல ரமதான்களை அடைந்திருக்கின்றோம், பல ரமதான்களை வரவேற்க இருக்கின்றோம், பல ரமதான்களை வழி அனுப்பி இருக்கின்றோம். வழி அனுப்பிய சந்தித்த அந்த ரமதான்களை போன்றா இந்த ரமதானையும் நான் வரவேற்க இருக்கின்றேன். வழி அனுப்பிய அந்த ரமதான்களை போன்றா இந்த ரமதானையும் முடித்து நான் வழி அனுப்புகின்றேன் என்று நாம் அனைவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, திட்டமிடல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமான ஒன்று. உலகத்தினுடைய வாழ்க்கையில் எதை செய்வதாக இருந்தாலும் அழகான முறையிலே திட்டமிட்டு செய்கின்ற நேரத்திலே அது அழகாக அமையும், ஆரோக்கியமாக அமையும், நமக்கு லாபகரமாக அமையும். எதில் திட்டம் இல்லையோ, எதில் ஆலோசனை இல்லையோ, எதை திட்டமிட்டு செய்வதற்கு நாம் முயற்சி செய்யவில்லையோ அது அழகாக அமையாது, அது நமக்கு ஆரோக்கியமாக அமையாது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ரமதானுடைய மாதம் கண்ணியமான மாதம், அது குர்ஆனுடைய மாதம், அது சதகாவுடைய மாதம். அந்த ரமதானுடைய மாதத்திற்கு என்று அல்லாஹ் தனி சிறப்புகளை வைத்திருக்கின்றான். ஏனைய மாதங்களை விடவும் அழகாக அமல் இபாதத்துக்கள் செய்ய வேண்டிய மாதம், குர்ஆன் திலாவத்துகளில் ஈடுபட வேண்டிய மாதம், தான தர்மங்களில் தமது சொத்து செல்வங்களை செலவழிக்குகின்ற மாதம் தான் அந்த ரமதானுடைய மாதம். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அந்த ரமதானுடைய மாதத்தை அடைவதற்கு இன்னும் சில தினங்கள் தான் இருக்கிறது. அந்த சில தினங்களையும் நாம் அழகான முறையிலே ஆக்கிக் கொள்ள வேண்டும். ரமதானுக்கு முன்னாயத்துக்குரிய ஒரு தினங்களாக இந்த தினங்களை ஆக்கி பல திட்டங்களை வகுத்து பல திட்டங்களை திட்டமிட்டு அந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் காலடி எடுத்து வைக்கின்ற நேரத்திலே நிச்சயமாக அந்த ரமதானுடைய மாதத்தை பிரயோஜனமான முறையிலே கழிக்கின்றவர்களாக அல்லாஹ் ஆக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, ரமதானுக்கு என்று எத்தனையோ சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான், ஒரு ஃபர்தை செய்தால் 70 ஃபர்துடைய நன்மை, ஒரு சுன்னத்தான ஒரு வணக்கத்தை செய்தால் ஒரு ஃபர்தான ஒரு வணக்கம் செய்யப்பட்ட நன்மையை அல்லாஹ் தஆலா எழுதுகின்றான். சொர்க்கம் எல்லாம் அலங்கரிக்கப்படுகின்றது, நரகத்தினுடைய வாயில்கள் எல்லாம் மூடப்படுகின்றது. நரகத்துக்கு வழிகாட்டுகின்ற ஒவ்வொரு மனிதனையும் நரகத்தின் பால் இட்டு செல்லுகின்ற அந்த ஷைத்தானை விளங்கிட்டு அல்லாஹ் தஆலா கடலிலே தூக்கி வீசி மனிதர்கள் சொர்க்கத்தின் பால் செல்ல வேண்டும், சொர்க்கத்தை ஈர்க்குகின்ற அமல் இபாதத்துகளில் மனிதர்கள் ஈடுபட வேண்டும் என்பதற்காக ஷைத்தானை கூட விளங்கிட்டு கடலிலே வீசப்படுகின்ற மாதமாகத்தான் இந்த ரமதானுடைய மாதம் அமைந்திருக்கின்றது. வெளியேற்றுக்குரியவர்களே, மேலானவர்களே,
இந்த ரமதானுடைய மாதத்திற்கு அல்லாஹு தஆலா என்னென்ன சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ அத்துணை சிறப்புகளையும் அல்லாஹ் எதன் மூலமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்றால், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமதானுடைய மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய மாதம் என்பது இது குர்ஆனுடைய மாதம். குர்ஆன் அந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. குர்ஆன் அந்த மாதத்தில் இறக்கப்பட்ட ஒரே காரணத்தினால் தான் நோன்பாளிகளுக்குரிய கூலி அல்லாஹு தஆலா பிரமாண்டமானதாக அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். தனஸ்ஸலுல் மலாயிகா, மலாயிகா மாரல்களை அல்லாஹ் இறக்குகின்றான். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறந்த ஒரு தினத்தை, சிறந்த ஒரு இரவை அல்லாஹு தஆலா அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் வைத்திருக்கின்றான். அந்த இரவை யார் அடைந்து கொள்கின்றார்களோ 1000 மாதங்கள் அமல் இபாதத்துகளில் ஈடுபட்டால் எந்த அளவு சிறப்பும் பாக்கியமும் அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றானோ அந்த சிறப்புகளையும் பாக்கியங்களையும் ஒரு இரவிலே அல்லாஹ் தஆலா கொடுக்குகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அத்துணை சிறப்புகளையும் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் வைத்ததற்குரிய காரணம் அது குர்ஆனுடைய மாதமாக இருக்கின்றது என்பதனால் தான். அதனால் தான் ஷாபானுடைய இறுதி கட்டத்தை அடைகின்ற நேரத்திலே, ஷாபான் மாதத்தினுடைய இறுதி கட்டத்தை அடைகின்ற நேரத்திலே நாமெல்லாம் அந்த ரமலானுடைய மாதம் வந்ததற்கு பின்னால் தான் குர்ஆனை ஓத வேண்டுமே, குர்ஆனை தமாம் செய்ய வேண்டுமே, குர்ஆனை படிக்க வேண்டுமே என்ற உணர்வு அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நமது உள்ளங்களிலே தோன்றுகின்றது. ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த சலஃபுகள், நமக்கு முன்னால் வாழ்ந்த உலமாக்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த மிகப்பெரிய புத்திசாலிகள், கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஷாபானுடைய இறுதி கட்டத்தை அடைகின்ற நேரத்திலே அவர்களுடைய வியாபார ஸ்தலங்களுக்கு ஒரு சில மணித்தியாலங்கள் பூட்டு போட்டுவிட்டு, ஒரு சில மணித்தியாலங்கள் அவர்களுடைய வியாபார ஸ்தலங்களை, வியாபாரங்களை நிறுத்திவிட்டு குர்ஆன்களை கையிலே எடுப்பார்கள். குர்ஆனுக்காக நேரங்களை, காலங்களை செலவழித்து ஷாபானுடைய இறுதி கட்டத்தில் இருந்து ரமதானுக்காக வேண்டி தயாரிப்பில் ஈடுபடுவார்கள். குர்ஆனை ஓத ஆரம்பிப்பார்கள். காரணம் என்ன? ஷாபானுடைய மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஷாபானுடைய மாதத்திலே குர்ஆனை புரட்டி ஓதுகின்ற நேரத்திலே ரமதானுடைய மாதத்தில் இன்னும் சலிப்பு இல்லாமல் ரமதானுடைய சிறப்புகளை விளங்கி, ரமதானுடைய அந்த மகிமைகளை விளங்கி ஷாபானுடைய மாதத்தில் ஓதியதை விடவும் இன்னும் கூடுதலாக அழகான முறையிலே குர்ஆனை ஓத வேண்டுமே, குர்ஆனை படிக்க வேண்டுமே என்ற சிந்தனை உருவாகும். கண்ணியமானவர்களே, அதனால் தான் அபூ பக்கர் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வார்த்தை, யார் ஷாபானுடைய ரஜபுடைய மாதத்திலே பயிர்களை நட்டி, ஷாபானுடைய மாதத்தில் யாரு அந்த பயிர்களை அழகான முறையிலே வளர்ப்பதற்காக தண்ணீர் ஊற்றி அதை பராமரிக்கவில்லையோ இவர் எப்படி ரமலானுடைய மாதத்தில் அறுவடை செய்வார்? ஷாபானுடைய மாதத்தில் அமல் இபாதத்துகளில் சோம்பேறித்தனம் காட்டியவர்கள், குர்ஆனை எட்டியும் பார்க்காதவர்கள் ரமலானுடைய மாதத்தில் எப்படி சோம்பல் இல்லாமல், அலுப்பு இல்லாமல் குர்ஆன் திலாவத் செய்வார், அமல் இபாதத்துகளில் ஈடுபடுவார் என்பதைத்தான் அபூபக்கர் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, நாம் என்ன திட்டம் வகுத்திருக்கின்றோம்? ரமலானுடைய மாதத்தை அடைந்தால் நான் எத்தனை குர்ஆன்களை முடிப்பேன்? குர்ஆனை ஒரு நாளைக்கு எவ்வளவு நான் ஓதுவேன்? குர்ஆனை படிப்பதற்காக என்ன முயற்சி செய்வேன்? கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஒரு திட்டம் தேவை, ஒரு திட்டம் தேவை. ஒரு திட்டத்தை வகுக்குகின்ற நேரத்திலே, ஒரு டைம் டேபிளை போடுகின்ற நேரத்திலே நிச்சயமாக அது நமக்கு இலகுவாக அமையும். ஒவ்வொரு நாளும் தொழுகைகளுக்கு பின்னால், ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளை இமாம் ஜமாத்துடன் தொழுவதற்கு முயற்சி செய்கின்ற ஒருவருக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 ஜுஸு குர்ஆன் ஓதுவது மிக மிக இலகுவாக அமையும். அஸானுக்கு 10-15 நிமிடங்களுக்கு முன்னால் மஸ்ஜிதுக்கு வந்தால் ஒரு அரை ஜுஸு குர்ஆன் அவருக்கு ஓதி முடிக்க முடியும். கண்ணியமானவர்களே, இல்லை 2 பக்கங்கள் ஓத முடியும். ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் 2 பக்கம் ஓத முடியும்.
தஜ்வீத் குர்ஆனிலே 20 பக்கங்கள் தான் இருக்கிறது. 20 பக்கங்கள் தான் இருக்கிறது. 5 நேர தொழுகைகளுக்கும் மஸ்ஜிதுக்கு நாம் சமூகம் அளிக்குகின்றோம். ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த 20 பக்கங்களை பிரித்து நிதானமான முறையிலே நேரத்தை ஒதுக்கி என்ன தேவை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த குர்ஆனுடைய சில பக்கங்களை ஓதாமல் மஸ்ஜிதை விட்டு வெளியேற மாட்டேன் என்ற உறுதியான நியத்தை நாம் வைத்துக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுஸு குறைந்தபட்சம் ஓத முடியும். 30 நோன்புகள் முடிவதற்கு முன்னால் ஒரு குர்ஆனை இலகுவான முறையிலே தமாம் செய்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, குர்ஆனுக்கு நேரத்தை ஒதுக்குவோம். குர்ஆனுக்கு நேரத்தை ஒதுக்குவோம். சலஃபுகள் ஷஅபானுடைய மாதத்தில் இருந்து குர்ஆனுக்கு நேரத்தை ஒதுக்கினார்கள். ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் ஷஅபானுடைய மாதத்துக்கு நேரத்தை ஒதுக்குவதை விடவும் ரமதானுடைய மாதத்திலே அதிகமாக குர்ஆனுக்கு நேரத்தை ஒதுக்குவார்கள். அதனால் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுகள் எழுதுவதை இல்மு ஆக முக்கியமானது, கிதாபுகள் எழுதுவதை நிறுத்திவிட்டு ரமதானுடைய மாதத்திலே குர்ஆனுக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றார்கள் என்றால் கண்ணியமானவர்களே எவ்வளவு முக்கியம். எனவே குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஷாபானுடைய இறுதி கட்டத்தை அடைகின்ற நேரத்திலே சலஃபுகள் நமது முன்னோர்கள் ஜகாத்துக்கு கணக்கு பார்ப்பார்கள். ரமதான அடைஞ்சதற்கு பின்னால இல்ல ஜகாத்துக்கு கணக்கு பார்க்கிறது. ரமதானுக்கு முன்னால ஜகாத்துக்கு கணக்கு பார்க்க வேண்டும். ரமதானுல ஏன் ஜகாத் கொடுக்கறாங்க? ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்குகின்றான். ரமதானுடைய மாதத்தில் தான் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை இஸ்லாத்திலே கிடையாது. அவர்களுடைய ஹவுல், அவர்களுடைய நிசாப், அவர்களுடைய அந்த கணக்கும் அந்த வருடமும் பூர்த்தியாகிவிட்டால் அவர்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஏன் ரமலானுடைய மாதத்தில் கொடுக்கிறாங்கன்னா ஒரு ஃபர்லை செய்தால் 70 ஃபர்லுடைய நன்மை கிடைக்குமே, அதனால் தான் ரமலானுடைய மாதத்திலே கொடுக்குகின்றார். அது பிழையல்ல கண்ணியமானவர்களே. எனவே சலஃபுகள் நமது முன்னோர்கள் ஷாபானுடைய மாதத்தில் அவர்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்ற அவர்கள் என்னென்ன வியாபாரம் தொழில் துறவுகளில் ஈடுபடுகின்றார்களோ அந்தந்த அடிப்படையிலே அவர்கள் ஜகாத்துக்கு கணக்கு பார்க்குகின்றவர்களாக இருந்தார்கள். ஜகாத்தை கொடுப்பது கணக்கு பார்க்காமல் அல்ல, கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். ஜகாத் என்பது கணக்கு பார்த்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அமல். எல்லா இபாதத்துகளையும் செய்வதற்கு எல்லோரும் ரெடியாகுகின்றார்கள். அநேகமானவர்கள் ஜகாத் என்று வருகின்ற நேரத்திலே அதை கணக்கெடுக்குகின்றார்கள் இல்லை. சிலர் நினைக்குகின்றார்கள், சிலர்களுடைய எண்ணம் ஒரு 500 ரூபாய் ஒரு 1000 ரூபாவை ஒரு எம்லப் கவரிலே போட்டு ஒரு 10 கிலோ ஒரு 5 கிலோ அரிசி கொடுத்து விட்டால் எனது ஜகாத் முடிந்து விட்டது என்பதாக நினைத்துக் கொள்ளுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அது ஜகாத்தாக ஒரு நாளும் மாறவே மாறாது. ஜகாத் என்பது நமது சொத்து செல்வங்களை கணக்கு பார்க்க வேண்டும், வியாபார பொருட்களை கணக்கு பார்க்க வேண்டும், ஆடு மாடு ஒட்டகங்கள் இருக்கிறதா அதை கணக்கு பார்க்க வேண்டும், விவசாய நிலங்கள் இருக்கிறதா அதனுடைய வேளாண்மை போன்ற அந்த விடயங்களை நாம் கணக்கு பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களை, கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு எல்லோரும் விளங்குவதற்காக வேண்டி ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். நாம் துஹருடைய தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வருகின்றோம். துஹருடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதுக்கு வருகின்றோம். மஸ்ஜிதுக்கு வந்து துஹருடைய தொழுகை 4 ரக்காத் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த 4 ரக்காத் தொழுகையை நாம் தக்பீர் கற்றி 3 ரக்காத்தில் முடித்துக் கொண்டு எனது தொழுகை கபூல், எனது தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நினைத்தால் இப்படிப்பட்ட மனிதனை பற்றி நாம் என்ன சொல்லுவோம்? நமது கருத்து என்ன? அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? துஹருடைய தொழுகை 4 ரகாத், பிரயாணிக்கு 2 ரகாத்தாக சுருக்கி தொழலாம், அது வேறு விடயம். இந்த துஹருடைய தொழுகையை ஊரிலே இருக்கின்ற முகீம்கள், ஊர்வாசிகள் 4 ரகாத் கட்டாயமாக தொழுதுத்தானாக வேண்டும். அவர் நோயாளியாக இருக்கலாம்,
அவர் நோயாளியாக இருக்கலாம், எழும்பி தொழ முடியாதவராக இருக்கலாம். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் 4 ரக்காத்தை 3 ரக்காத்தாக சுருக்கி தொழ முடியாது. எப்படி துஹருடைய தொழுகையை 3 ரக்காத்தாக தொழுதுவிட்டு எனது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று ஒரு மனிதன் நினைத்தால் அந்த மனிதனுக்கு நாம் முட்டாள் என்று சொல்லுவோம். அந்த மனிதனுடைய தொழுகையை அல்லாஹ் ஏறட்டும் பார்க்க மாட்டான். அந்த மனிதனுடைய தொழுகை பாத்திலாகி விடுகின்றது. அந்த மனிதன் தொழாத ஒரு பாவியாக மாறிவிடுகின்றான். இதே போன்று தான் ஒரு மனிதன் ஜக்காத்தை கணக்கு பார்க்காமல் அந்த மனிதன் ஏதோ ஒரு அடிப்படையிலே ஜக்காத்தை கொடுக்குகின்றார், 10 லட்சத்தை கொடுக்குகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். உண்மையிலே அவருடைய ஜக்காத்தை கணக்கு பார்த்தால் 10,05,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். 5,000 ரூபாவை கொடுக்காமல் குறைந்து 5,000 ரூபாய் குறைச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் கொடுத்த ஜக்காத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர் கொடுத்த ஜக்காத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு ரூபா தவறு விடுகின்றது, அவர் கணக்கு பார்க்காத காரணத்தினால் ஒரு ரூபா தப்பி போய் விடுகின்றது, ஒரு ரூபாவை குறைத்து கொடுத்து விடுகின்றார், அவருடைய ஜக்காத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே தான் கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, சலஃபுகள் ஷாபானுடைய இறுதி கட்டத்தை அடைகின்ற நேரத்திலே ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுப்பார்கள். சிலர்கள் கொடுக்குகின்றார்கள், சிலர்கள் சொல்லுவார்கள் எனது கடையிலே இருக்கின்ற ஸ்டாக்கை பார்க்க முடியாது, அதை பார்த்துக் கொள்வது கஷ்டமாக இருக்கிறது, எப்படி பார்ப்பது மிக மிக கஷ்டமாக இருக்கிறது. சில நேரம் உங்களுடைய அறிவு சொல்லும் இத்தனை கோடி ரூபாக்களுக்கு இங்க எனது கடையிலே ஸ்டாக் இருக்கிறது, எனது கடையிலே சாமான் இருக்கின்றது என்றால் நீங்கள் உங்களுடைய ஜகாத்தினுடைய தொகையை கூடுதலாகத்தான் கொடுக்க வேண்டும். குறைந்து விடும் என்றிருந்தால் உங்களுடைய ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதிக அளவு நீங்கள் கொடுக்க வேண்டி ஏற்படும், அதிக அளவு நீங்கள் கொடுக்க வேண்டி ஏற்படும். அது குறைந்து விடாமல் நீங்கள் தான் அதை பார்த்து கொள்ள வேண்டும். அது உங்களுடைய வியாபார ஸ்தலம், நீங்கள் செய்கின்ற வியாபாரம், உங்களுடைய கடையிலே இருக்கின்ற அந்த தொகை, அந்த பொருட்கள், அது உங்களுக்குத்தான் தெரியும். ஏதோ ஒரு அடிப்படையிலே கொஞ்சம் கொடுத்துட்டு சும்மா இருப்போமே என்று நீங்க கொடுப்பீங்க, 100 ரூபாய் குறைச்சு கொடுத்துட்டீங்கடா, நீங்க ஜக்காத் கொடுக்காத பாவிகளாக நீங்கள் மாறுவீர்கள். எனவே சலஃபுகள் ஷாபானுடைய மாதத்தை ஜகாத் கணக்கு பார்க்கின்ற மாதமாக ஆக்கினார்கள். தான தர்மத்தை அள்ளி கொடுத்தார்கள். ரமதானுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக காற்று வீசுவதை விடவும் அதிகமாக தான தர்மம் செய்கின்ற பண்பை கொண்டவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஷாபானுடைய மாதத்திலும் தான தர்மம் கொடுத்திருக்கின்றார்கள். ஏன்? வருகின்ற அந்த ரமதானுடைய மாதத்தை ஏழை எளியவர்கள், கஷ்டப்படுகின்றவர்கள் அழகான முறையிலே ரமதானுடைய மாதத்தை அடைந்து கஷ்டப்படாமல் அவர்கள் அந்த ரமதானுடைய மாதத்தை கழிக்க வேண்டும். அமல் இபாதத்துகளில் அவர்களுக்கு சோம்பேறித்தனங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஷாபானுடைய மாத இறுதி கட்டத்திலே தான தர்மங்கள் செய்தார்கள். கணியத்துக்குரியவர்களே, இது ஜகாத் அல்ல, அது ஹதியா, அது சதகா. எல்லோரும் நினைக்கின்றார்கள் பணக்காரர்கள் மாத்திரம்தான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை அநேகருடைய உள்ளத்திலே இருக்கிறது. கணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஏன் நாம் பங்கு கொள்ளக்கூடாது? ஏழை எளியவர்கள் ஏன் பங்கு கொள்ளக்கூடாது? அதற்காக வேண்டித்தான் மஸ்ஜிதுகளில் ஏற்பாடுகள். 10 ரூபாய் உங்களுக்கு இந்த நல்ல விடயத்தில் ஈடுபட முடியுமா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்றேன், எனக்கு லட்சக்கணக்கிலே கொடுக்க முடியாது, எனக்கு 1000 கணக்கில் தான் கொடுக்க முடியும், எனக்கு 100 ரூபாய்களில் தான் கொடுக்க முடியும். கணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, தனவந்தர்கள் மாத்திரமல்ல சதகா கொடுப்பது, தனவந்தர்கள் மாத்திரமல்ல ஹதியா கொடுப்பது, ஏழைகளிடத்திலும் அந்த பண்பு உண்டாக வேண்டும். கூலி வேலை செய்தவர்களிடத்திலும் அந்த பண்பு உண்டாக வேண்டும். உலமாக்களிடத்திலும் அந்த பண்பு உண்டாக வேண்டும். நாம் எவ்வளவு ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கின்றோமோ அதிலே ஒரு தொகையை சதகா தான தர்மத்துக்கு என்று ஒதுக்க வேண்டும். இதைத்தானே குர்ஆன் சொல்லுகின்றது. மன்ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாயிஃபஹு லஹு அத்ஆஃபன் கஸீரா. அல்லாஹ்வுக்கு அழகான முறையிலே கடன் கொடுக்கின்ற ஒரு விடயமாக அல்லாஹ் தஆலா
அல்லாஹ்வுடைய பாதையிலே நல்ல விடயங்களுக்காக வேண்டி செலவழிப்பதற்கு உதாரணமாக உவமானமாக அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதை உங்களுக்கு மீட்டு தருகின்ற நேரத்திலே அல்லாஹ்ஃபன் கதீரா பல மடங்காக அல்லாஹ் அதை நீங்கள் கொடுத்ததற்கு பகரமாக மீட்டி தருவான் என்பதை குர்ஆன் சொல்லுகின்றது. குர்ஆன் அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற நேரத்திலே வானம் பூமியுடைய விசால மக்ஃபிரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். வஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். முத்தகீன்களுக்கு தான் இந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா. அந்த முத்தகீன்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை பயந்து வாழுகின்றவர்கள் யார் தெரியுமா? சந்தோஷமான நிலைமையிலே வசதி இருக்கிறது, கஷ்டம் இல்லை, அல்லாஹ் பரக்கத்தினுடைய வாயில்களை திறந்து கொடுத்திருக்கின்றான். இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தீனுக்காக நல்ல காரியங்களுக்காக தேவையுடையவர்களுக்காக இவர்கள் செலவழிப்பார்கள். வல்லர்ரா கஷ்டத்தோடு இருக்கிறார், கூலி வேலை செய்து சம்பாதிக்கிறார். ஒரு வருடத்துக்கு முன்னால் 5000 ரூபாய் ஒவ்வொரு நாளும் சம்பாதித்தவர் இந்த வருடம் 3000 குறைந்திருக்கிறது. அக்கவுண்டில் இருக்கின்ற சேமித்து வைத்த பணங்கள் எல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறது. இவர் கஷ்டத்திலே இருக்கிறார். வல்லர்ரா கஷ்டத்தில் இருக்கின்ற நிலைமையிலும் அவருக்கு முடியுமான அளவு செலவழிப்பார். யாருடைய தன்மை தெரியுமா? ஒரு மூமினுடைய முத்தகீன்களுடைய தன்மை கண்ணியமானவர்களே. எனவே வசதி வாய்ந்தவர்கள், பணக்காரர்கள், ஜகாத் கடமையானவர்கள் அவர்கள் செலவழித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நாம் கை கட்டி கையால் நீட்டி வாங்குகின்றவர்களாக எப்பொழுதும் இருப்போமே என்ற அந்த தன்மையை இல்லாமலாக்கிக் கொள்ளுங்கள். உங்களால் எவ்வளவு அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ, கூட்டு விடயங்களுக்காக வேண்டி சேர்ந்து உதவி செய்ய முடியுமோ நாம் செலவழிப்போம் கண்ணியமானவர்களே. நாம் கொடுப்போம். அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். எனவே கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு நாம் உதவி செய்து ஏதோ உணவுப் பொருட்களாக இருக்கலாம், நோன்புக்கு தேவையான விடயங்களாக இருக்கலாம், இஃப்தாருக்கு தேவையான விடயங்களாக இருக்கலாம், நாம் உதவி செய்து சந்தோஷமான முறையில் அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள். இஃப்தாருடைய நேரத்திலே அவர்கள் இஃப்தாரை செய்வார்கள். இரவு நேரங்களிலே அழகான முறையிலே கயாமுல் லைல் போன்ற தராவிஹ் போன்ற அமல் இபாதத்துகளில் ஈடுபடுவார்கள். நோன்பிலே கஷ்டப்பட மாட்டார்கள். உடம்பால் கஷ்டப்பட்டு உழைக்கின்றவர்களுக்கு அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நிச்சயம் அவர்களுடைய துஆ, அவர்களுடைய சந்தோஷம் அது நமக்கு மிகப்பெரிய துஆவாக அமையும். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, எனவே அந்த ரமதானை அடைவதற்கு முன்னால் நாம் உளரீதியான முறையிலே நாம் நம்மை தயார் செய்து கொள்வோம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற பண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வோம். அடுத்தது நாம் செய்கின்ற பாவங்களை குறைத்துக் கொள்வோம். நாம் செய்கின்ற பாவமான காரியங்களை முற்றாக நாம் தவிர்த்துக் கொள்வோம். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, உள ரீதியாக நான் தயாராக இருக்கிறேனா? என் உள்ளம் எப்படி இருக்கிறது? நான் அடுத்தவர்களோடு, மனிதர்களோடு, ஊர் மக்களோடு, நண்பர்களோடு, பக்கத்து வீட்டாரோடு எனது பண்பாடுகள், எனது முறைகள், எனது பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது? கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, வெறுமனே ரமலானை அடைந்தால் நோன்பு பிடிப்பது, தராவீஹுக்கு வருவது, குர்ஆனை கையில் எடுத்து ஓதுவது மாத்திரமல்ல, நமது பண்பாட்டு ரீதியாகவும் இந்த ரமலான் நம்மை மாற்றி அமைக்க வேண்டும். அந்த ரமலானை அடைவதற்கு முன்னால் நமது செயல்பாடுகளை நாம் அழகாக்கிக் கொள்ள வேண்டும். நமது செயல்பாடுகள் அடுத்தவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் பதுஆ செய்கின்ற விதமாக, அடுத்தவர்கள் நம்மை பார்த்து அருவருக்கத்தக்க அடிப்படையிலே பேசக்கூடியவர்களாக நமது செயல்பாடுகளாக கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, நமது பார்வையாக இருக்கலாம், நமது பேச்சாக இருக்கலாம், நமது செயல்பாடுகளாக இருக்கலாம். அத்துணை செயல்பாடுகளும், நமது பார்வைகளும், நமது பேச்சுகளும், நமது உதவிகளும் அடுத்தவர்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக அமைகின்ற நேரத்தில் தான் கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த ரமதானும் நமக்கு அழகான பாக்கியங்களை தரும். எனவே தான் ஒரு மலக்கு ரமதானுடைய மாதம் வருகின்ற நேரத்திலே, யா பாகியல் கைர் அப்ஷிர், நலவை தேடுகின்றவனே, உனக்கு நன்மாராயம் உண்டாகட்டு, உனக்கு சுப செய்தி உண்டாகட்டு, நல்ல விடயங்களுக்கு
செயல்களுக்கு நீ முந்திக்கொள், நல்ல செயல்களை செய்வதில் நீ விரைந்து கொள். யபாயஷர், கெடுதியை தேடுகின்றவனே, அக்ஸிர், உட பாவத்தை நீ குறைச்சிக்கோ. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற மனிதன். அல்லாஹுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற மனிதனை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு பிறருடைய அதாவது பிறருக்கு பிரயோஜனம் அடைகின்ற அளவுக்கு, பிறர் தன்னின் மூலமாக பிரயோஜனம் அடைகின்ற அளவுக்கு யார் உலகத்திலே வாழுகின்றார்களோ, அல்லது பிறருடைய ஒரு துன்பத்தை நீக்குவதற்காக வேண்டி யாரு முயற்சி செய்கிறார்களோ, இவர்கள் தான் மனிதர்களிலே சிறந்தவர். ஒரு மனிதன் அந்த செயல் செய்கின்ற நேரத்திலே அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து சந்தோஷம் அடைகின்றான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகவும் கோபம் ஏற்படுத்தக்கூடிய மனிதன் யார் தெரியுமா? கோபம் ஏற்படுத்தக்கூடிய, கோபம் வரக்கூடிய, அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்தால் அல்லாஹ்வுக்கு கோபம் வரும், அல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படும். அப்படிப்பட்ட மனிதன் யார் தெரியுமா? சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தீங்கு விளைவிக்கக்கூடிய மனிதன், பிறருக்கு நோவினை விளைவிக்கக்கூடிய மனிதன். அது கையால, அது வாயால, அது நமது செயல்களால, நமது உள்ளத்தால, பக்கத்து வீட்டாராக இருக்கலாம், ஊர் மக்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஊரிலே வாழுகின்ற நல்லவர்களாக இருக்கலாம், நமது வாய் வார்த்தைகளின் மூலமாக, நமது செயல்பாடுகளின் மூலமாக, நமது ஏச்சு பேச்சுக்களின் மூலமாக ஒரு மனிதன் நமது செயல்பாடுகளின் மூலமாக யாரு தீங்குக்குள்ளாகிறார்களோ, இப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் பார்த்தான், கோபம் படுவான். அல்லாஹ்வுக்கு கோபம் ஊட்டக்கூடிய மனிதன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு முன்னால் நமது செயல்பாடுகளை எல்லாம் அழகானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நமது வாய் வார்த்தைகள், நமது செயல்பாடுகள் அளவுக்கு அதிகமாக பாவிக்கப்படக்கூடாது. அடுத்தவர்களுடைய உள்ளம் நோகுகின்ற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு எங்கட வாய்த்தானே, எங்கட செயல் தானே, நாங்கள் எப்படியும் பேசுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ரெண்டு விபச்சாரர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன் தத்தூபா வாஸ்லஹா. ரெண்டு பேர் விபச்சாரம் செய்றாங்க. அந்த விபச்சாரம் செய்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அல்லாஹ் அவர்களை மன்னித்து இருக்கிறான். அல்லாஹ் அவர்களை மன்னித்து இருக்கிறான். ஆனால் ஊரெல்லாம் பெறத்தட்டுகின்றார்கள், ஊரெல்லாம் பகிரங்கப்படுத்துகின்றார்கள். நல்ல மனிதர், நல்ல ஃபேமிலி, நல்ல அறிவாளி, நல்ல பட்டதாரி, நல்ல திரகாத்திரமாக வாழுகின்றவர்கள், அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தௌபா செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். ஆனால் இவர்களுக்கு அது தெரியாது. இவர்கள் பகிரங்கப்படுத்துகின்றார்கள், கேவலமாக பேசுகின்றார்கள், கண்ட நின்ற இடமெல்லாம் அவர்களுடைய பலாய்களை கழுவுகின்றார்கள். இவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அல்லாஹ் மன்னித்த பாவிகளை இவர்கள் பேசித் தருகின்றார்கள். ரஹ்மானுர் ரஹீம், அவன் மன்னித்திருக்கிறான், இவர்கள் பேசித் தருகின்றார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பனு இஸ்ரவேலுடைய காலத்திலே கெட்டொரு மனிதருடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி மலக்குல் மௌத் வருகிறார். மலக்குல் மௌத் வருகிறார். இந்த நேரத்திலே அந்த மனிதர் செய்த எந்த ஒரு நல்ல காரியமும் கிடையாது. அந்த மனிதன் செய்த ஒரு நல்ல காரியத்தை தேடி பார்க்கிறார். பாதை ஓரத்திலே விழுந்து கிடந்த ஒரு மரக்கிளையை அகற்றி விடுகின்றார். புகாரிலே ஹதீஸ் வந்திருக்கிறது, அந்த செயலை அல்லாஹு தஆலா கபூல் செய்தார். சிறிய செயல் கண்ணியமானவர்களே, அந்த செயலை அல்லாஹு தஆலா கபூல் செய்து அந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இன்னொரு பனு இஸ்ரவேலுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். மலக்குல் மௌத் வருகின்ற நேரத்திலே அந்த கெட்ட மனிதனிடத்திலே கேட்கின்றார், நீங்கள் உலகத்திலே எந்த ஒரு நலவும் செய்ய இல்லையா? இந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுகிறார், வாழ்க்கையிலே எந்த ஒரு நலவையும் நான் செய்தது கிடையாது. யோசித்து பாருங்கள். யோசித்து பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் அப்படி எந்த ஒரு நலவும் செய்தது கிடையாது. ஆனால்
நான் ஒரு வியாபாரம் செய்கின்ற வியாபாரியாக இருந்தேன். சிலர்கள் பொருட்களை வாங்க வருகின்ற நேரத்திலே பணம் இல்லை என்றிருந்தால் அவர்களுக்கு நான் கடனாக பொருட்களை கொடுத்து விடுவேன். அவர்கள் கடனை கட்டுவதற்கு அடைப்பதற்கு அவர்களுக்கு வசதி இல்லை என்று சொல்லுகின்ற நேரத்திலே அவர்களுக்கு கால தாமதம் கொடுப்பேன், ஹலால் சொல்லுவேன், அல்லது அவர்களுக்கு நான் கொஞ்சம் காலத்தை கொடுப்பேன் என்றார்கள். ஹதீஸிலே வந்திருக்கின்றது, அந்த நல்ல செயலை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து மலக்கல் மௌத் அவருடைய ரூஹை கைப்பற்றி சொர்க்கத்துக்கே கொண்டு சென்று போட்டு விட்டதாக ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது. அவர் செய்த என்ன காரியம் கண்ணியமானவர்களே? சின்ன அமல் கண்ணியமானவர்களே. ஒரு நாய்க்கு தண்ணீரை கொடுத்த விபச்சாரி அல்லாஹ் மன்னித்திருக்கின்றான். அதே பூனையை கட்டி போட்ட, பூனைக்கு நோவினை செய்த பெண்மணியை அல்லாஹ் தண்டித்திருக்கின்றான். எனவே தண்டிப்பது என்பது, மன்னிப்பது என்பது அல்லாஹ்வுடைய தன்மை. நமது செயல்பாடுகளை அழகுபடுத்த வேண்டும். நமது செயல்பாடுகளின் மூலமாக அடுத்தவர்களுடைய மானம் செல்லுகின்ற அடிப்படையிலே நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு நல்ல ஒரு குடும்பம் ஹதீஸிலே வந்திருக்கின்றது. ஒரு நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள், ஏதோ அவர்கள் தவறுகள் செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய மானம் மரியாதைகள் செல்லக்கூடாது, பறக்கக்கூடாது, அது பகிரங்கப்படுத்தக்கூடாது என்பதற்காக யார் முயற்சி செய்கின்றார்களோ, அடுத்தவர்களுடைய மானத்தில் விளையாடாமல், அடுத்தவர்கள் மானபங்கப்படுத்தப்படாமல் இருப்பதற்காக வேண்டி யார் முயற்சி செய்கின்றார்களோ, சஹீஹான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய முகத்தை நரகத்தை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ். ஒருவருடைய மானம் அவ்வளவு பொறுமதியானது. ஒருவருடைய மானம் போகக்கூடாது என்பதற்காக ஒரு பாவத்தை மறைத்து ஒரு மனிதன் அந்த குடும்பத்தினுடைய அந்த வீட்டினுடைய அந்த நல்லவர்களுடைய மானம் மரியாதை சென்றுவிடக் கூடாது என்பதற்காக யார் அதற்கு முயற்சி செய்கின்றார்களோ, கூடி கலைப்பது அல்ல, கூடி கதைப்பது அல்ல, போஸ்டர் அடிப்பது அல்ல, எல்லா இடமும் சொல்லி தருவது அல்ல, யார் அதை மறைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுடைய முகத்தை நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு பேசுகின்றவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே கடுமையான ஒரு வறட்சி ஏற்படுகின்றது. மழை இல்லை, தண்ணீருடைய தேவை ஏற்படுகின்றது. ஏன் சொல்லுகின்றேன் என்றால், யாராவது தவறு செய்தால் அவர்களை அணுக வேண்டும், அழகான முறையிலே சொல்ல வேண்டும், இந்த பிழையை செய்யக்கூடாது, குடும்பத்தை அணுக வேண்டும், அழகான முறையிலே சுட்டி காட்ட வேண்டும். ஒரு நண்பர் தவறு செய்கிறாரா, ஒரு குடும்பம் தவறு செய்கின்றார்களா, அவர்களை அழகான முறையிலே அணுகி அதை திருத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ரமலானுடைய மாதம் வந்ததற்கு பின்னாலும் நாம் நோன்பை பிடித்துக் கொண்டு, குர்ஆனை கையிலே எடுத்துக்கொண்டு அடுத்தவர்களை பற்றி பேசுவோம் என்றால், அடுத்தவர்களுடைய விடயத்திலே தலையை நுழைவிப்போம் என்றால், நாம் பிடித்த நோம்பில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே பஞ்சம் ஏற்படுகிறது, வறட்சி ஏற்படுகிறது. எல்லா மக்களும் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே துஆ செய்யுங்கள், வறட்சியாக இருக்கிறது, தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வருகிறது, இந்த கூட்டத்தில் ஒரு பாவியான ஒரு மனிதர் இருக்கிறார். இந்த கூட்டத்தில் ஒரு பாவியான ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த பாவியான மனிதர் இருப்பதன் மூலமாகத்தான் உங்களோட துஆ கபூலாகுவதில்லை, மழை பொழிவதில்லை. அவர் இங்கிருந்து சென்று விட்டால் உங்களுடைய துஆ கபூலாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், இந்த கூட்டத்தில் இப்படியான ஒரு பாவி இருக்கிறார், அவர் இந்த இடத்தை விட்டு எழும்பி செல்லுங்கள், இல்லை என்றிருந்தால் மழை பொழியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, உள்ளத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், உள்ளத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அந்த மனிதன் உள்ளத்திலே நினைக்கிறார், எண்ணின் மூலமாக ஒரு சமூகமே பாதிக்கப்படுகின்றார்கள். நான் இந்த மஜ்லிஸிலே, இந்த கூட்டத்திலே, இந்த ஊரிலே இருக்கிறேன், எனது பாவம் மலைக்கு தடையாக இருக்கிறது, எனது பாவம் மலைக்கு தடையாக இருக்கிறது. இவர் யோசிக்கிறார், நான் எழும்பி செல்ல வேண்டும். பின்னால் இன்னும் ஒரு யோசனை வருகிறது, நான் எழும்பி சென்று விட்டால் நான் தான் அந்த பாவி, நான் தான் அந்த கேவலமானவன்
செய்தவன் என்பதை சமூகம் விளங்குவார்களே. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, இன்று நாங்கள் எல்லாரும் பாவம் செய்கின்றவர்கள் தான். குர்ஆனும் ஹதீஸும் தேவையில்லை. எங்களுடைய பாவம், நானும் நீங்களும் செய்த எத்தனையோ பாவங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் வெளிப்படுத்தவில்லை. நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் வெளிப்படுத்தவில்லை. கண்ணியமானவர்களே, அந்த படிப்பினையே எங்களுக்கு போதும். அல்லாஹ் கேவலப்படுத்தாமல் எங்களை வைத்திருக்கின்றான். அந்த மனிதன் நினைக்கிறார், நான் எழும்பி போகாவிட்டால் சமூகத்துக்கு பிரச்சனை, என்னின் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. நான் எழும்பி சென்று விட்டால் மக்கள் எல்லோரும் என்னை தப்பாக நினைப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இவர் அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்துகின்றார். யா அல்லாஹ், இவ்வளவு காலமாக நீ என்னை மறைத்து வைத்திருந்தாய், எனது பாவங்களை பகிரங்கப்படுத்தவில்லை. யா அல்லாஹ், நீ என்னை மன்னித்து விடு. நான் எழும்பி சென்று விட்டால் எல்லோரும் என்னை பற்றி தப்ப அபிப்பிராயம் வைப்பார்கள், நான் பாவி என்று விளங்கி வைத்திருப்பார்கள். தன்னம் தனியாக அந்த மஜ்லிஸிலே இருந்து அவர் தௌபா செய்கிறார். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். கண்ணியமானவர்களே, மேகம் கருக்கிறது, மழை பொழிய ஆரம்பிக்கின்றது. ஆச்சரியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ், யா அல்லாஹ், என்ன நடக்குது? சொன்னாங்க, அந்த மனிதன் தௌபா செய்து விட்டான். அந்த மனிதன் தௌபா செய்து விட்டான். அந்த தௌபாவை நான் ஏற்றுக்கொண்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அந்த மனிதனை எனக்கு காட்டித்தாங்க. அல்லாஹ் சொன்னான், இவ்வளவு காலமாக பாவம் செய்த அந்த அடியாரை நான் மறைத்திருந்தேன். இப்பொழுது தௌபாவை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதன் விளங்கி தௌபா செய்ததற்கு பின்னால் உனக்கு நான் காட்டித் தரவா? கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அதனால ரமலான் அடைகிறதுக்கு முன்னால எங்களோட செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வோம், நல்லவர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்வோம், வாய்களை பாதுகாத்துக் கொள்வோம். அடுத்தவர்களுடைய குறைகளை நாங்கள் தேடாமல் எங்களுடைய குறைகளை தேடி, எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மிஸ்டேக் இருக்கிறது, குறை இருக்கிறது, அதை பார்த்து திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எனவே அந்த ரமலானுடைய மாதத்தை அழகான முறையிலே வரவேற்று தக்வா உள்ளவர்களாக மாறி அடைகின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானா. யா அல்லாஹ், நாம் செய்த சகலவிதமான பாவங்களை மன்னித்து விடுவாயா. நம்மை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயா. கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயா. திடீர் மௌத்துக்கள், பயங்கரமான நோய்களை விட்டு நம் அனைவர்களை பாதுகாத்து விடுவாயா. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு